அப்படியே பசங்க பாருங்க மலையை ரசிச்சிட்டு இருக்கானுங்க. இங்க பாத்தீங்களா ஊட்டி போற வழியில அந்த பக்கம் ஃபுல் அண்ட் ஃபுல் வெயில் அடிக்குது பாருங்க. 3 ஃபைனும் இருக்கு. கீழே இறங்கலாம் தான் இருந்தோம், ஆனா ரொம்ப ரைனா இருந்தனால இங்க ரூம்ல ஸ்டே பிளான் பண்ணி ரூமுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் மேட்டுப்பாளையம் ரீச் பண்ணோம். மேட்டுப்பாளையம் ரீச் பண்ணதுலேருந்து நாங்கள் குன்னூர் வழியாக போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். பட் அங்கே வந்து கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி வர்றவங்களாம் சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் வந்து கோத்தகிரி வழியாக வந்து போயிருக்கோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து இ-பாஸ் வந்து செக் பண்ணுறாங்க. இது வீடியோ அப்லோட் பண்ணும் போது அது இருக்கா இல்லையான்னு தெரில. பட் வந்து இப்போ இ-பாஸ்லாம் நீங்கள் முன்னாடியெல்லாம் எடுக்க வேண்டாம். நீங்கள் கரெக்டாக அந்த ஸ்பாட்டு அவங்க போலீஸ் செக் பண்ணுற ஸ்பாட்லேயே வந்து நின்று அங்கேயே வந்து ஒரு 2 மினிட்ஸ் தான் வேலை இ-பாஸ் எடுக்கிறது. அது வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன், பட் எடுக்க முடியல. ஓகே, அந்த இ-பாஸும் எடுத்துகிட்டு நீங்கள் பாட்டுக்கு தாராளமாக போகலாம். இப்போ வந்து நாங்கள் கோத்தகிரி வழியாக போயிட்டுருக்கோம். இப்போ தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பெண்ட் வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், இன்னி வந்து நான் அங்கே போயிட்டு எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லி நம்ம அப்புறம் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஊட்டியில் அந்த சைடு ஃபுல்லாக வெயில் அடிக்குது, வெளிச்சம் இருக்க பக்கம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மழை. பசங்களாம் பாருங்க வைப் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. நாங்கள் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து ஊட்டி வந்து ரீச் பண்ணியாச்சு. பசங்க எல்லாருமே ரெடியாக தான் இருக்காங்க. இங்கே வந்து லைட்டாக மலை சாரல் வருது. அது அங்கே பாருங்க சென்டரில். அந்த சென்டரில் பார்த்தீங்களா ஃபுல்லு வெயில் அடிக்குது. இந்த வீடியோவில் எப்படி தெரியுது அப்படின்னு தெரியல, பட் வேற லெவலில் வெயில் அடிக்குது. என்ன வச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வர்ற வழியில் ஹெல்மெட்டு டபுள் ஹெல்மெட் இவன் வச்சிருக்கான். வச்சுட்டும் கூட இவன் போடல. இவன் வந்து கழட்டி வச்சிருக்கான். அதுக்காக எவ்வளோ ஃபைனு? 1000. அந்த இதை காட்டு ஸ்லிப்பு, அவன் ஸ்லிப் எடுத்துட்டு இருக்கான். அதுக்குள்ள நாங்கள் 2 பேர் வந்து நானும் பாசித்தும் வந்திருந்தோம். நாங்கள் 2 பேர்த்துல வந்து நான் என்னோட ஹெல்மெட் எடுத்து இன்னொருத்தன்ட்டு கொடுத்துட்டேன். அதனால நான் வந்து போடலை. அதனால எங்களுக்கு ஒரு 1000 ஃபைன் தான். அந்த ஸ்லிப்பு காட்டு. அப்புறம் ஆஷிக் வண்டி, இதில் ஆஷிக் வண்டி பாருங்க, இதுதான் ஆஷிக்கோட வண்டி. வண்டியில் வந்து நம்பர் பிளேட் வந்து இந்த மாதிரி பிளேட் ஒட்டி இருக்கிறதுனால அதுக்கும் ஒரு 500. இந்த மாதிரி பிளேட்டு தான் வந்து ஒட்டணும்னு சொல்லிட்டாங்க. இதான் ஃபைன் பாருங்க. 3 ஃபைனும் இருக்கு. 3 வண்டிக்கு சமமா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. கைஸ் வந்ததுல வந்து ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இது வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த விஷயம் நீங்க பண்ணக்கூடாது. வண்டியில் வந்து வண்டி புக்கு செக் பண்ணுறாங்க, வண்டி இன்சூரன்ஸ் செக் பண்ணுறாங்க, எல்லாமே செக் பண்ணுறாங்க. ஸோ அந்த விஷயத்தில் வந்து கரெக்டாக இருக்கு. அப்படியே பசங்க பாருங்க மலையை ரசிச்சுட்டு இருக்கானுங்க. நம்ம ஆசிக்கு மணியெல்லாம் பாருங்க ஸ்டெப் எல்லாம் போட்டுட்டு இருக்கானுங்க. எப்படா இருக்கு இந்த பிளேஸ்? அப்படியே மக்களுக்கு அத காமிச்சிட்டல. எப்படி இருக்கு இந்த வியூ? மணி, உங்க ஒபினியன் சொல்லுங்க இந்த இடத்தை பத்தி. பீஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த இடம் சூப்பரா இருக்கு. மழை டைம்னா ரொம்ப நல்லா இருக்கு. இந்த இத மறந்துட்டீங்களா? எதை மறந்துட்ட? ஃபைனியா? ஃபைன் விழுந்துருச்சு, என்ன பண்றது? நானும் விழுக மாட்டேன்ப்பா. 1000 ரூபாய் ஃபைன் போட்டாங்க, என்ன பண்றது? என்ன மாதிரி மறுபடியும் தப்பு பண்ணாதீங்க, அவ்வளவுதான். இதுக்கு வந்து இந்த இடத்துல நம்ம ஊட்டிக்குள்ள மெயினான பிளேஸ்க்கு தான் போக போறோம். பசங்க இப்ப போட்டோ எடுத்து நாங்க கிளம்பிடுவோம். பசங்க எல்லாம் இப்ப போட்டோ எடுக்கிறதுக்கு மும்பரமா இருக்கானுங்க. அதை எடுத்துட்டு அப்படியே நாங்க கிளம்புறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஊட்டியில் தான் இருக்கோம். ஊட்டி போகிற வழியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியான மழை காய்ஸ். இப்போ தான் வந்து செம மழை ஓஞ்சிட்டு இப்போ தான் வந்து நாங்கள் கிளம்பிட்டு இருக்கோம். ஃபுல்லுமே நல்லா ஃப்ளட்டான மாதிரி இருந்துச்சு. நிறையா கிளையெல்லாம் வந்து கீழே விழுந்துருந்துச்சு. அப்புறம் வந்து என்ன சொல்லுவாங்க, மலை சரிவுலாம் வந்து நிறைய இருந்துச்சு கைஸ். ஸோ பார்க்க நீங்கள் பைக்கில் வந்து இந்த மாதிரி மழை டைம்லாம் வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சைடாக போகாமல் ஓரளவுக்கு நடு ரோட்டில் போங்க கைஸ், இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இப்போ நாங்கள் ஃபுல்லுமே நனைஞ்சிட்டே தான் போயிட்டுருக்கோம். செம்ம கூலிங்காக இருக்குது, சூப்பராக இருக்குது. இன்னி வந்து நாங்கள் அங்கே போயிட்டு நாங்கள் உங்களுக்கு இன்னி வந்து நான் ஸ்பாட் ரீச் பண்ணிவிட்டு அடுத்து கண்டென்ட் பார்ப்போம் கைஸ்.
கைஸ் நாங்கள் அந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது சரியான ரெயின்லேயே தான் வந்திருந்தோம். ஊட்டியை ரீச் ஆகிட்டிங்கன்னா ஊட்டிலேருந்து பைன் ஃபாரஸ்ட் எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா மசனக்குடி போகிற வழியில தான் இருக்குது. அதுவும் ஊட்டிலேருந்து மசனக்குடி போகிற வழியில் இருக்குது. எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 12 கிலோமீட்டர். இப்போ பைன் ஃபாரஸ்ட்டுக்கு முன்னாடி தான் வந்திருக்கோம். டீ குடிச்சிட்டோம். இப்போ அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போக போகிறோம். டிக்கெட் எவ்வளோ, இடம்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். மழை வேற பெஞ்சிருக்கு, கிளைமேட்டும் சூப்பராகவே இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். பைன் ஃபாரஸ்ட்குள்ளே வந்தாச்சு. ஒரு ஆளுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு ஒரு நபருக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 ரூபா. நாங்கள் 6 பேர் வந்திருந்தோம். எங்களுக்கு 180 ரூபா. கேமராக்கு வந்து தனியாக சார்ஜ் வாங்கினாங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா. நாங்கள் வந்து இங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா சரியான மழைங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் மழை கொட்டிகிட்டு இருக்கு. பார்த்தீங்களா, நாங்கள் அந்த மழையிலே ஒளிஞ்சு நின்று இருக்கோம். ஃபோட்டோ எடுக்கலான்னு வந்தோம், ஆனால் இப்படி ஆகி போச்சு. பைன் ஃபாரஸ்ட்டுக்கு வந்தீங்கன்னா ஃபேமிலியோட வந்தீங்கன்னா ஒருத்துங்க, ஆனால் பசங்களோட வந்தீங்கன்னா சும்மா ஜாலியாக வந்து ட்ரை பண்ணலாம். ஆனால் அந்த அளவுக்கு சூப்பராக இல்லை. ஆனால் ஃபேமிலி அண்ட் கிட்ஸோட வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பாரு. அடுத்து என்ன பிளேஸ்க்கு போகலாங்கிறத போகும்போது காட்டுறோம். ஜாஸ்தி ஆயிடுச்சு, மழை ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து வேறு வழியே இல்லை. ஒரு சில முக்கியமான பிளேஸ்லாம் இருக்குது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. இந்த இடத்துல எல்லாம் அந்த இடத்துல வந்து எடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கு. இங்கே வந்து ஒரு சில சின்ன சின்ன நீர்வீழ்ச்சியெலாம் வந்திருக்கு பாருங்க. பார்த்தீங்களா கைஸ், நாங்கள் வரும்போது ஃபுல்லும் ட்ரையாக இருந்துச்சு. இப்போ பாருங்க எவ்வளோ நீர்வீழ்ச்சி இருக்கு. கைஸ் இப்போ வந்து நாங்கள் அந்த பைன் ஃபாரஸ்ட்ல இருந்து வெறும் 12 கிலோமீட்டர் வர்றதுக்கு எங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு கைஸ். 1 மணி நேரம் இல்லை, 2 மணி நேரமே ஆயிருக்கும் கைஸ். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியான மழை. இப்போ உங்களுக்கு முன்னாடி கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். சரியான மழையாக இருக்கு. அப்புறம் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹோட்டல் பிடிச்சிருந்தோம். அந்த ஹோட்டல்ல கூட இடம் இல்லாம இங்க பாருங்க எப்படி டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 மணி ஆக போகுது. இப்போதான் லஞ்சு சாப்பிட போகிறோம். 5 மணிக்கே லஞ்ச் சாப்பிட்றாங்க. ஸோ ஊட்டியில் வரும்போது, ஊட்டி வரீங்கன்னா மழை டைம் வந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. கஷ்டப்படுவீங்க, காரில் வாங்க பெட்டராக இருக்கும். ஆமாம், பாய்ஸ் வந்தாலும் கூட எனக்கு தெரிஞ்ச எந்த பிரச்சனையும் இல்லை. இதே ஃபேமிலியோ இல்லை வந்து கப்புள்ஸ்லாம் வந்தீங்கன்னா முடிஞ்சீங்க. சரி, நாங்கள் வந்து சிக்கன் 5 சிக்கன் பிரியாணி, ஒரு சிக்கன் நூடுல்ஸ். ஆமாம், நான் சிக்கன் நூடுல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். வந்து 5 சிக்கன் பிரியாணி வந்து சில்லி ஆர்டர் பண்ணியிருக்கோம். ப்ரைஸ் எவ்வளோங்கிறத நாங்கள் லாஸ்ட்டில் சாப்பிட்டு சொல்கிறோம். ஓகே, ஒரு டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத லாஸ்ட்டாக சொல்கிறோம். வந்த உடனே அது எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போதைக்கு கட் பண்ண நம்ம தலைவனுக்கு ஃபஸ்ட்டு சிக்கன் நூடுல்ஸ் வந்துச்சு. பிரியாணின்னு எங்களுக்கு வரவே இல்லை. சூட போட்டுருக்கேங்க, சுட சுட சாப்பிட்ருக்காங்க. இங்கே பாருங்க, சுடு தண்ணியில் வந்து கையை வச்சு உடம்ப இது பண்ணிட்டு இருக்கான், ஹீட் பண்ணிட்டு இருக்கான் உடம்ப. சுடுதண்ணில கை வச்சுட்டு இருக்கா மாதிரி. பிரியாணி வந்துருச்சு. பிரியாணி டேஸ்ட் எப்படி இருக்கா ஆக்சி? நல்லா இருக்கா? நீங்க சொல்லுங்க, நூடுல்ஸோட டேஸ்ட் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? நமக்கு பிரியாணி வந்துருச்சு, பசங்களுக்கும் வந்துருச்சு. ஒரு எம்டி சொல்லிடுறேன். சில்லி வந்துருச்சு. கேஸ் பிரியாணி கடையில் பிரியாணி சாப்பிட்டு நம்ம கீழே இறங்கலான்னு தான் இருந்தோம். ஆனால் ரொம்ப ரெயினாக இருந்தனால இங்கே ரூமில் ஸ்டே பண்ணலான்னு பிளான் பண்ணி ரூமுக்கு வந்துட்டோம். நாங்கள் லஞ்ச் சாப்பிட்டது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் 6 பேத்துக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 1200 வந்துச்சு. ஏன்னா நாங்கள் மத்தியானம் லேட்டாக சாப்பிட்டனால கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிட்டோம். அதனால் பட்ஜெட் அதிகமானுச்சு. அதுக்கப்புறம் மழை பெய்யறனால இனி கோயம்புத்தூருக்கு இறங்கினா செட் ஆகாது, நிறைய பேர் ஜன்னி வந்த மாதிரி ஆகிட்டானுங்க குளிரில் நடிக்கிட்டு. அதனால நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். ரூமுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தன் வந்து பஸ்ஸில் போயிட்டான். இப்போ நாங்கள் 5 பேராக ரூமில் ஸ்டே பண்ணியிருக்கோம். 5 பேருக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1400 வருது. நாளைக்கு காலையில் 5 மணிக்கு கோயம்புத்தூர் ரிட்டர்ன் போகிறோம். கைஸ் காலையில் எந்திரிக்க லேட் ஆயிடுச்சு. நான் ஒரு 5 மணிக்கு கிளம்புறோன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் 6:30 தான் செக் அவுட்டே பண்ணோம் ரூம்லேருந்து. போகிற வழியில் சூப்பராகவே இருந்துச்சு, நல்லா நேச்சுரலாகவே இருந்துச்சு. கோயம்புத்தூருக்கு எத்தனை மணிக்கு போய் நாங்கள் ரீச் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8:30 உக்கடத்தை ரீச் ஆகிட்டோம். ரூமில் ஸ்டே பண்ண எங்கள் 5 பேத்துக்கு பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1250 வந்துச்சு. ஈவினிங்கே முந்தா நாள் நைட்டு பஸ்ஸில் போன பையனுக்கு எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டு 900 வந்துச்சு. மழை வந்தனால 2-3 இடத்த சுற்றி பார்க்க முடியல, மற்றபடி எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. இதேமாதிரி ட்ராவலுக்கான நிறைய வேணும் நினச்சிங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.